மகாபாரதம் பாரத கதை மிகச் சுருக்கமாக முதல் பதிவு. தேவர்களின் தந்தை, உலகின் தலைவன், பக்தர்களிடம் அன்புடையவன், பிறப்பில்லாதவன், எங்கும் வியாபித்திருப்பவன், எல்லோராலும் தொழப்படுபவன், அத்தகைய நாராயணனை வணங்குகின்றேன். பாரதம் கேட்க விரும்புகின்றோம். ஒரு காலத்தில் ரோமஹர்ஷனர் என்ற பெயருடைய பௌராணிகர் ஒருவர் இருந்தார். அவர் புராணச் சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதில் வல்லவர். சூத குலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு உக்ரசிரவஸ் என்பவர் மகனாக பிறந்தார். தாம் தந்தையைப் போலவே இவரும் சொற்பொழிவுகள் செய்வதில் சமர்த்தர். ஒரு நாள் அவர் நைமிசாரண்யம் என்ற பெயரையுடைய தபோவனத்திற்குச் சென்றார். அந்த நைமிசாரண்யத்தில் சௌனகர் என்னும் முனிவர் சத்ர யாகத்தை செய்து கொண்டு இருந்தார். அந்த யாகம் 12 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய தன்மை உடையது. யாகத்தின் பொருட்டு அங்கு ஏராளமான ரிஷிகள் கூடியிருந்தனர். ரிஷிகளை அங்கு கண்ட உக்ரசிரவஸ் அடக்கத்துடன் அவர்களை வணங்கினார். பயபக்தியுடன் அவர்களை பார்த்து, தவசிரேஷ்டர்களே, இன்றைக்கு உங்கள் தரிசனம் கிட்டியதால் பாக்கியம் உள்ளவனானேன். வியாச முனிவரால் அருளப்பெற்ற கதைகள் எல்லாவற்றையும் அறிந்துள்ளேன். அதனை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அதனை கேட்டருள வேண்டும் என்று பணிவுடன் கூறினார். உக்ரசிரவஸ் கூறியதை கேட்டதும் அந்த ரிஷிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த கதைகளை கேட்க விருப்பம் உடையவர் ஆனார்கள். எனவே அவர்கள் ஒன்று சேர்ந்து உக்ரசிரவஸை கௌரவித்தனர். அவர் உட்கார ஆசனம் ஒன்றை தந்தனர். உக்ரசிரவஸ் அதில் அமர்ந்தார். தாம் வந்த களைப்பு நீங்க அதில் சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டார். அங்கு கூடியிருந்த ரிஷிகளில் ஒருவர் உக்ரசிரவஸை பார்த்து பேசத் தொடங்கினார். சூதபுத்திரரே, தற்போது தாங்கள் எங்கிருந்து வருகின்றீர்? இவ்வளவு காலம் எங்கெல்லாம் சஞ்சரித்தீர்? அதனைச் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டு உக்ரசிரவஸ் அவர்களுக்கு பதில் கூறத் தொடங்கினார். ஷூட் வியாச மகரிஷி மகாபாரத கதைகளை அருளிச் செய்தார். வியாசருடைய பேரனுக்கு பேரன் பரீட்சித்து மகாராஜா. அவருடைய புதல்வர் ஜனமேஜயர். அந்த ஜனமேஜயர் சர்ப்ப யாகம் என்ற யாகம் ஒன்றைச் செய்தார். அந்த யாகத்தின் போது வியாசர் கட்டளைப்படி வைசம்பாயனர் என்பவர் ஜனமேஜயருக்கு அக்கதைகளை கூறினார். அவர் சொல்லும் பொழுது நான் அக்கதையை உடன் இருந்து கேட்டேன். அதன் பின்னர் பல க்ஷேத்திரங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்றேன். பாரத போர் நடைபெற்ற சமந்தபஞ்சகம் என்னும் இடத்திற்கும் போயிருந்தேன். அதன் பின்னர் உங்களை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தால் இங்கு வந்தேன். நான் உங்களுக்கு புராணங்களில் உள்ள புண்ணிய கதைகளை கூறட்டுமா, அல்லது அரசர்கள், ரிஷிகள் இவர்கள் வரலாற்றை சொல்லட்டுமா? எதை சொல்லட்டும் என்று கேட்டார். அதற்கு ரிஷிகள், வியாச மகரிஷி அருளிச் செய்த மகாபாரத கதைகளையே நாங்கள் கேட்க விரும்புகிறோம், அதனையே கூறுங்கள் என்றனர். இதை கேட்டவுடன் உக்ரசிரவஸ் என்ற பெயரையுடைய சூதர் சொல்லத் தொடங்கினார். அவர்கள் கூற்றுக்கு ஒப்புக்கொண்டு பேச ஆரம்பித்தார். எல்லாவற்றிற்கும் மூலகாரணன், யாவற்றையும் படைத்தவன், மங்களரூபன், மாறுதல் இல்லாதவன், சர்வ வல்லமையுள்ளவன், அப்படிப்பட்ட அரியை வணங்குகின்றேன். உலக மக்களால் வணங்கப்படுபவர், மகாத்மா, ஆச்சரியமான செய்கைகளை உடையவர், மகாபாரதம் என்னும் பெருநூலை அருளிச் செய்தவர், அத்தகைய வியாசரை வணங்குகின்றேன். அவருடைய அனுக்கிரகத்தினால் இந்த நாராயணனுடைய கதையைச் சொல்லத் தொடங்குகின்றேன். வியாசர் தம்முடைய தவத்தினாலும் பிரம்மச்சரியத்தினாலும் வேதங்களை 4ஆக வகுத்தார். அதன் பின்னர் இந்த புண்ணியமான இதிகாசத்தைச் செய்தார். இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள குகைக்கு வேதவியாசர் சென்றார். அங்கு நீராடிவிட்டு தருப்பை புல்மேல் அமர்ந்து மனத்தில் தியானித்து தவம் செய்தார். தன்னுடைய ஞானக் கண்ணால் அறிந்து தன்னுடைய தபோபலத்தினால் ஆராய்ந்து மகாபாரத கதையை தன் மனத்தில் நிச்சயித்துக் கொண்டார். அதனை அவர் பலவிதமான கிளைக்கதைகளுடன் ஓர் 1,00,000 சுலோகங்களினால் இயற்றினார். பின்னர் இதை என் சீடர்களுக்கு எவ்வாறு கற்பிப்பேன் என்று மனத்தில் எண்ணினார். அவருடைய எண்ணத்தை உலக உயிர்களை படைத்தருளிய பிரம்ம தேவர் உணர்ந்தார். எனவே வியாச மகரிஷியை மகிழ்விக்கும் பொருட்டும் உலக நன்மையின் பொருட்டும் அவர் முன் நேரில் தோன்றினார். பிரம்ம தேவரை கண்டவுடன் வியாசர் திகைப்படைந்தார். தலைவணங்கி கைகூப்பி நின்றார். பிரம்மதேவர் அமர ஒரு சிறப்புடைய ஆசனம் நல்கினார். பிரம்மதேவர் அதனை அங்கீகரித்து அந்த ஆசனத்தில் எழுந்தருளினார். பின்னர் பிரம்மாவினால் உத்தரவு கொடுக்கப்பட்ட வியாசர் அந்த ஆசனத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அதைக் கண்ட பிரம்மதேவர் வியாசரை தம் அருகில் அமரும்படி கட்டளை இட்டார். இதனால் வியாசர் மகிழ்ச்சி அடைந்தார். புன்னகை தவிர அவர் அருகில் இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்தார். உலக நாயகரான பிரம்மதேவரை பார்த்து, பகவானே, அரிய காவியம் ஒன்றை நான் செய்திருக்கிறேன். வேதத்தில் உள்ள இரகசியம், சீக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிடம் ஆகிய 6 வேதாங்கங்கள், மூப்பு, இறப்பு, பயம், வியாதி, உற்பத்தி, நாசம் இவை பற்றியும், தவம், பிரம்மச்சரியம் பற்றியும், மனிதர், விலங்கு, தாவரங்கள் பற்றியும், ஆத்மஞானம், தர்க்க சாஸ்திரம், வைத்தியம், பாசுபதம், ஞான, தேவமானுட ஜாதி போன்றவை பற்றியும், புண்ணிய க்ஷேத்திரங்கள், நதிகள், பர்வதங்கள், காடுகள், கடல்கள், நகரங்கள் பற்றியும் விவரமாகச் செய்துள்ளேன். ஆனால் இதனை எழுதுகின்ற ஆற்றல் உள்ளவர்கள் பூமியில் எவரும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வியாசர் கூறினார்.